அனைவருக்கும் வணக்கம். ஜெனீவாவில் ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமை கூட்டத்தொடர் 60வது கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கு. அந்த வேளையில் அம்பாறை மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர், அதாவது தமிழரசு கட்சியின் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திருவாளர் கோடீஸ்வரன் அண்ணா அவர்கள் ஐக்கிய நாடு சபைக்கு வந்திருக்கிறார். அவருடன் நாங்கள் இப்போ கலந்துரையாடுவோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். இடமாக 60வது மனித உரிமை தொடரிலே பங்கு கொள்ள வேண்டும் என்றும் வடகிழக்கிலே விசேடமாக அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற அடையாளம் காணப்பட்ட பிரச்சனைகளை, மக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனையை பற்றி ஐநா ஊடாக வெளி உலகத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன். நீங்கள் தொடர்ந்து வெளியில் நடந்த ஒரு மாநாட்டுக்கு நீங்கள் வந்திருந்தீங்க. நீங்கள் மட்டக்களப்பு மேயர் உட்பட, யாழ்ப்பாண மேயர் உட்பட வந்திருந்தீர்கள். தொடர்ந்து வந்து போறீங்க. சரி, இப்ப நாங்கள் உங்களோட கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், இப்ப இந்த அனுராகுமார திசாநாயக்காட அரசு வந்த பின்பு ஏதாவது மாற்றங்கள் அங்க மட்டக்களப்பு அம்பாறையில் நடந்திருக்கா? ஏன்னா நீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு எம்பியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பழைய அரசாங்கம் இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இட்டவரை தமிழர்களை தொடர்ச்சியாக வருகின்ற சிங்கள பேரினவாத அரசு தொடர்ச்சியாக ஏமாற்றி வருவதைத்தான் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் கடந்த கால அரசுக்கும் இப்போது வந்திருக்கின்ற அரசுக்கும் எந்தவித வித்தியாசமும் தெரியவில்லை என்றுதான் நான் ஆள் மாறி இருக்கின்றது. ஆனால் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் மாதிரித்தான் தெரிகின்றது. ஆனால் இப்ப ஐநாவோட சொல்லி இருக்கணும், தமிழ் மக்கள் வாக்கு போட்டிருக்கணும் எம்பிபிக்கு, ஆனபடியாக ஒரு கால அவகாசத்தை கொடுக்கலாம் என்றெல்லாம் இங்க ஐநாவில் கூட ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஆனா நீங்க கூறுகின்றீர்கள் அங்க எந்த மாற்றமும் இல்லை, இருந்ததை விட மோசமாக உள்ளது. அப்படித்தானே? இருந்ததை விட மோசமான அதே மாற்றம் தான். ஏனென்றால் இவர்கள் ஒரு வருட காலம்தான், அதுக்கிடையில் எந்தவித மாற்றமும் இன்னும் காணவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏதாவது அம்பாறைக்கு பார்த்துக் கொள்வோம், ஏதாவது இராணுவம் ஆக்கிரமிக்க காணிகள் விடுபட்டிருக்கா? நிச்சயமா இல்லை. அது வடகிழக்கிலேயே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அரசியல் கைதிகள் விடுபட்டிருக்கிறார்களா? நிச்சயமாக இல்லை. சரி, இதே எல்லாம் இருக்கும் போது அப்படி இந்த ஆட்சியை எப்படி நல்ல ஆட்சி என்று சொல்லி இப்போ ஐநா சபையால ஆணையாளர் சொல்லப்பட்டிருக்கு? உண்மையாக இருந்தால் இதை விளங்கப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கின்றது. அதே போல் ஏனைய சர்வதேச நாடுகளும் இது சம்பந்தமாக ஐநாவுக்கு கருத்துக்களை வெளியிட வேண்டியதுதான் இருக்கின்றது. ஏனென்றால் இவர்கள் கடந்த காலத்தை நோக்குகின்ற பொழுதோ வடகிழக்கை பிரித்ததும் இந்த அரசாங்கம் தான். தமிழர்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது, தமிழர்கள் ஒரு திரட்சியாக இருக்கக்கூடாது என்பதற்காக வடக்கையும் கிழக்கையும் வேறு வேறாக பிரித்தது இந்த ஜேவிபி அரசாங்கம், அதாவது என்பிபி அரசாங்கம் என்று சொல்லுகின்ற ஜேவிபி அரசாங்கம் தான். அது மட்டுமல்ல, சுனாமி காலத்திலே பாரிய அனர்த்தத்தை வடகிழக்கிலே தமிழர்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற காலத்திலே அந்த அனர்த்தத்தினாலே பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு அவர்களுக்கான நிவாரணம் வழங்கக்கூடாது, அந்த கட்டமைப்பை கொடுக்கக்கூடாது என்று தடுத்தவர்களும் இந்த அரசாங்கம் தான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. சரி, அப்படியாக இருந்தால் எல்லோருக்கும் தெரியுது இந்த அரசு எதையும் செய்ய போறதில்லை. ஒட்டுமொத்தமாக ஒரு இனப்படுகொலை குழந்தையாக இருந்த இனப்படுகொலை அரசு. சரி, அப்படியாக இருந்த கடந்த வாரம் பேர்ன்ல உள்ள பாராளுமன்றத்துக்கு முன்னால, அதாவது ஸ்ரீலங்கா அரசின் பிரதிநிதிகளும் எங்களோட தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் எல்லாரையும் சொல்லுவோம். அதுல எம்பியாக இருந்தவை, தோற்கடிக்கப்பட்டவை எல்லாரும், கயந்திரகுமார் பொன்னம்பலம், சுரேஷ் பிரேமச்சந்திரன், மற்ற உங்களோட கட்சியை சேர்ந்தவர் சத்தியலிங்கம், எல்லோரும் ஒன்றாக கூட்டு சேர்ந்து பேர்ன் பாராளுமன்றத்துல நின்றவ சுவிஸ் அழைச்சிருக்கு. அதாவது இன்றைக்கு உலகத்திலேயே சுவிஸ் நாடு ஒன்றுதான் எங்களோட விஷயத்துல தலை போட்டிருக்கு. எங்களோட விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது சுவிஸ் தான். நான் அதுல தவறு சொல்லல. சுவிஸ் எங்களுக்காக வேலை செய்யுது, எங்கட மக்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுக்குது, கொண்டது, பேசுது, சுவிஸ் அரசு செய்யுது. ஆனால் இந்த எம்பிபி அரசோட சேர்ந்து நிற்பதற்கு என்ன நோக்கத்தோட இந்த இவ்வளவு பேரும் வந்தவன்? நான் தனி ஒரு கட்சியாக சொல்லல, தமிழ் மக்கள் என்ற பிரதிநிதியாக இங்க வந்தவ. என்னுடைய கேள்வி, இந்த அரசு வரைய கூட சொன்னது அரசியல் கைதில விடுதலை செய்வேன்,
காணியை விடுதலை செய்வேன், மக்களுக்குரிய அடுத்த கட்ட வாழ்வை கொண்டிருவேன், உங்களுக்குரிய ஒரு அரசியல் தீர்வை வழங்க வேண்டும் வந்தவன். இந்த ஒரு வருஷமாக எதுவும் செய்யல. இப்ப சுவிஸ் அரசு உங்களை என்று சொல்றேன், அதாவது நீங்கள் தமிழர்கிட்ட பிரதிநிதிகள், இதில் நான் எந்த கட்சியும் பிரிக்கல, உங்கள்கிட்ட அழைப்புதல் கொடுத்துருக்கீங்க வர சொல்லி. ஆனால் இவர்கள் மறுத்திருக்க வேண்டும். அதாவது சுவிஸை மதியுங்கோ, ஆனால் விடயத்தை சொல்ல வேண்டும். என்னென்றால் அங்க காணி எதுவுமே விடுதலை செய்யல. இன்றைக்கு இதே எம்பிபி அரசின் இராணுவம் அங்க இருக்கு, இதே புத்த விகாரிகள் கட்டுப்படுது. அப்ப இதே போராட்டங்கள் அங்க நடக்கக்குள்ள காணிகள் விடையில, அரசியல் கைதிகளை விடையில. ஆனா இந்த உங்களை தான் சொல்றேன், அரசியல்வாதிகள் பொதுவாக இந்த எங்கட அரசியல் தலைவர்கள் சுவிஸ்க்கு ஒரு நிபந்தனையை வச்சிருக்கலாம். இந்த அரசு ஒரு வருடம் ஆச்சுது, முதல் கட்டம் அந்த காணிகளை விட சொல்லுங்க, ராணுவம் வெளியேற சொல்லுங்க, அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய சொல்லுங்க, நான் சேர்ந்து வாரம் பேசுவோம். இப்படி ஒரு கோரிக்கையை வைக்காமல் எப்படி எங்கட அரசியல் தலைவர்கள் எப்படி வந்தவை இங்க? இது ஒரு நல்ல கேள்வி. ஆனால் இதற்கு சில பதில்களையும் சொல்ல வேண்டியிருக்கின்றது. இல்ல நீங்க என்ன, நீங்கள் ஒரு மக்கள் உங்களுக்கு நிறைய ஓட் போட்டு தான் நீங்க வந்தீங்க. அதாவது இந்த தடவை இல்லை, முதல் தடவை எம்பியா இருந்தீங்க. அடுத்த நீங்கள் ஒரு எம்பியாக இருந்து இதே இராணுவத்தால கொல்லப்பட்ட உங்களோட பெரியப்பா சந்திரநேர் ஒரு கொல்லப்பட்ட பரம்பரையால நீங்க ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளான பரம்பரையில நீங்கள் ஒரு புதல்வர். நீங்க சொல்லித்தான் ஆகணும். என்ன தெளிவு தேவை, தெளிவு தேவை. எதுவும் செய்யல, ஒன்றும் நடக்கல, மக்கள் போராடுவோம், மீதி வழியை நிக்கணும், எலும்பு கூட எடுத்துக்கொண்டிருக்கணும். இது என்னென்றால் இந்த வரவானது உண்மையாக சுவிஸ் கவர்மெண்ட் ஒரு நல்லிணக்கத்தின் அடிப்படையில் அதுதான் மறக்க இல்லை. சுவிஸ் கேக்குதோ, அமெரிக்கா கேக்குதோ, இந்தியா கேக்குதோ, ஆனால் தமிழ் மக்கள் என்ற பிறகு இறுக்கமான பதிலை சொல்ல வேணும். விடுதலை புலிகளை நீங்க கூப்பிட்டால் அவை என்ன சொல்லுவனும், என்னென்ன செய் வாரணும்னு சொல்லுவோம் இல்லையா? என்னென்றால் இருக்கிறது விசேடமா என்னென்றால் இங்கே வரவழைக்கப்பட்டது சுவிஸ் கவர்மெண்ட் ஒரு நல்ல நோக்கத்துக்காக இங்கே இந்த ஆட்சி முறைகள், நிர்வாக முறைகளை இருக்கின்ற அரசியல்வாதிக்கு அல்லது இருக்கின்ற அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அழைக்கப்பட்டாலும், ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவமோ அல்லது ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையோ இப்போது தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்துக்கு, என்பிபி அரசாங்கத்துக்கு இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அது ஒரு என்பிபி இல்ல, சிங்கள பேரினவாத அரசு, எந்த அரசு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் தமிழ் மக்களின் பிரதிகள் இங்கே அவர்களோடு வந்திருக்கிறார்கள், இல்லை என்று இல்லை, அவர்களோடு வந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அந்த இடத்திலே சில என்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள், என்ன விடயங்களை இந்த கலந்துரையாடலே, இந்த கூட்டத்தொடரிலே ஜெனீவாவுக்கு வந்ததன் நோக்கத்தை அடைவதற்கான விளக்கங்களை இவர்கள் விளங்கப்படுத்தியிருக்கிறார்களா அல்லது இதை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்ற விடயம் உங்களுக்கு தெரியவில்லை. ஜெனீவாக்கு வரல, ஜெனீவாக்கு சாக்லேட் கம்பெனி வாக்கு எது வந்தோன்னு அறிஞ்சு எனக்கு கிடைச்ச தகவல், இவன் பேர்னோட முடிச்சு கொண்டவே. அது எந்த சிங்கள அரச தலைவரோ, எந்த சிங்கள எங்களுக்கு எதிராக வேலை செய்கிற சிங்களவரோட பேர்ன்ல நின்று படம் எடுத்து படம் வந்திருக்கு. அதே நேரம் ஐநா சொல்லுது உள்ளக விசாரணை தான் நாங்கள் நம்புறோம் கொடுக்குறோம். அதே நேரம் நீங்கள் அங்க படம் காட்டுறீங்க பேர்ன்ல என்றால், நாங்கள் போராடுற சக்திகள், நாங்கள் மலிந்து காணாமக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் சொல்றோம் உள்ளக விசாரணை வேண்டாம், அவங்களை சர்வதேச விசாரணை வேணும், ஐநா இதை கையில் எடுக்கணும்னு கேட்கிறோம். அப்ப நாங்கள் அந்த குறிக்கை வச்சு அங்க போராடுவோம் மக்கள் இன்றைய கூட உண்ணாவிரதம் தொடர்ந்து போயிடும், 25ஆம் தேதி உண்ணாவிரதம் தொடர்ந்து போயிடும். அப்ப நீங்கள் என்ன செய்யறீங்கடா பேர்ன்ல நின்று கொண்டு சிங்களோட இது படம் காட்டுறீங்களா, நீங்க என்ன கோரிக்கை வச்சா? என்னுடைய நோக்கம் இதுதான். சுவிஸ் அரசு கூப்பிட்டதை வரவேற்கிறோம். ஆனா எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட உரிமை ஒன்று இருக்குல்லோ, என்னப்பட்ட தனிப்பட்ட உரிமை இருக்கு. அப்ப நான் கோரிக்கையை வைக்கலாம், எனக்கு இந்த அரசு ஒரு வருஷமா ஒன்றும் செய்யல. இதே மாதிரி மைத்ரி சேனா அரசு உள்ளக விசாரணைக்கு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாம நின்றது, அதுக்குள்ள இந்த வெளிநாட்டில் உள்ள அமைப்புகளும் பலது நின்றது. சரி, முடிஞ்சு போச்சு, அதோடையாவது நாங்கள் திருந்தோம். அப்ப அடுத்த கட்டம் என்ன செய்யணும் என்றால், முதல் இந்த இராணுவத்தை வெளியேற்றுவோம். சரி, 100% வேண்டாம், ஒரு 50% முதல் ஒரு 25% இந்த என்பிபி அரசு இராணுவத்தை வெளியேற்றி காட்டட்டும். அங்க இருக்கிற கைகாட்டுற அரசியல் கைதிகளை பொது மன்னிப்புல விடுங்க, நாங்கள் பாரோம் என்று ஒரு இறுக்கமான கோரிக்கை ஏன் வைக்கலன்றதை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அதாவது உங்கள்ட்ட சொல்லி நீங்கள் ஒரு எம்பியாக இருக்கிறதால உண்மையா என்னன்னு சொன்னால்
நீங்க சொல்ல போறீங்க அவையிட்டான் கேட்கணும், அவங்கள்ட்ட கேட்கணும் இது சம்பந்தமாக எனக்கு கேட்கணும். விளங்கிட்டு நீங்க என்ன யோசிக்கிறது பார்க்க அவையிட்டதான் கேட்கணும் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆனா இது வந்து அதில் நான் ஏன் இப்ப சொன்னால் நீங்கள் சொல்றதுல நியாயமான கருத்து இருக்கிறது. இருந்தாலும் இந்த விடயங்கள் சம்பந்தமாக இல்ல, நான் வந்த நபர்கள் இப்ப கஜேந்திர பொன்னம்பலகுமாரோ அல்லது இனிய சுரேஷ் பாராளுமன்ற பிரேமச்சந்திரனோ, உறுப்பினர்கள் அல்லது இனிய பிரதிநிதிகளிடம் தான் இந்த விடயத்தை ஏனென்றால் நீங்கள் கேட்டறிய வேண்டும். எங்களுக்கு ஒரு அதிருப்தியும் ஒரு கோபமும் இருக்குது. என்னென்றால் நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட்டுக்கு போறீங்க, அவங்களோட இருக்கிறீங்க, நீங்க பேசுறீங்க, எல்லாருமே சண்டை பிடிக்கிறீங்க நின்று கொண்டு, எல்லா எம்பிமாரும் எதிர்க்கிறீங்க. ஆனால் அதே எம்பிமார் எல்லாரும் நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டுல வந்து கிட்டத்தட்ட விடுதலை புலி கொண்டு பேச்சு பார்த்த மாதிரி வெளிநாட்டுல வந்து நீங்கள் எல்லோரும் வேணுல வந்து ஒன்றான படம் எடுத்து வெளியில வர்றீங்க. ரெண்டா இந்த ஐநா வந்து உள்ள விசாரணைக்கு கையெழுத்து வைக்குமோ இல்லையோ, நீங்க மறுத்திருக்கணும். நீங்கள் இல்ல இது காரணமாவே சொல்லல. அது எனக்கு வந்து நீ வந்து 25 வீதமாவது காணிய விட்டுருக்கணும். இந்த அதே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கட்சிக்காரர் 2 பேரையும் யாழ்ப்பாணத்துல அந்த புத்தகையாரை விட சொல்லி போராடி கொண்டிருக்கணும். ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கும் போராட்டம். அதே நேரம் நான் இங்க நிக்கிறவன். இது வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயமா தான் நீங்க எந்த கருத்தும் சொல்லல. நான் திரும்பவும் சொல்றேன், சுவிஸ் அரசு எடுத்த முடிவு சரி. எந்த ஒரு அரசு எங்களுக்கு பின்ன நிக்கல, சுவிஸ் தான் நிக்குது. ஆனால் நீங்க சுவிஸுக்கு சொல்லி இருக்கோம், நாங்கள் வாரதான என்ன செய்யட்டுக்கு. இவ்வளவு காலம் வந்து உலகத்துல இருக்கிற அரசை பற்றி நடக்கிற அரசுகளை பற்றி அனுராக்கும் தெரியும், மைந்தாக்கும் தெரியும். சுவிஸ்ல எப்படி நிர்வாகம் நடக்குது, ஏனைய நாடுகள் எப்படி நடக்குதுன்றது அவைக்கு தெரியும். இதை வந்து இங்க வந்து பார்க்க வேண்டிய அவசியம் வைக்கல. இதே மாதிரி தான் 89ஆம் ஆண்டு பிரேமதாசம் ஒரு சீன் போட்டார். அண்டமால் நாங்களை கெளியில கொண்டு போய் குளிக்கிற ஸ்விம்மிங் பூல் எல்லாம் விட்டு குளிச்சு ஹோட்டல்ல எல்லாம் வச்சிருந்து சந்தை கடைகள் எல்லாம் காட்டி கொண்டு வந்து பிரேமதாசாவை மாத்தினவர். இதே மாதிரி தான் மஹிந்த ராஜபக்சாவை மாத்தினவர். இதே மாதிரி தான் மைத்திரி சிறிசேன நாட்டையும் கொஞ்சம் பேரை மாந்தவர். நாங்களே நீங்க மாற மாட்டோம். என்ன இந்த தெளிவு வந்து அங்க உள்ள மக்களுக்கும் தெரியும். மக்கள் 25ஆம் தேதி போராட போயிடும் தொடர்ந்து உண்ணாவிரதம் சுழற்சி முறையில். இது ஒரு வேதனையான விஷயம் என்றதை விடயம் என்பதை உங்களோட சொல்ல. அதுக்காண்டி நாங்கள் வந்து உங்களோட எதிர்த்து கொண்டு நிக்க இல்லை. நாங்கள் நீங்கள் எல்லோரும் வந்தாலும் நாங்கள் அரவணைப்போம். ஆனா நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கிறோம், நீங்க கோவிக்க கூடாது. ஓகே, அடுத்தது வந்து இந்தியன்ல பாடல பாருங்க, உங்களோட எத்தனையோ படுகொலை, அதாவது திருவோணமலை மட்டக்களப்பு அம்பாறதான் வெண்ணில இறுதி போருக்கும் படுகொலை நடந்தது. அதுவரையும் விடுதலை புலிகள் காப்புறனா இருந்தவன். வீதியில போறவன், வாரம் வயலுக்கு போறவன், வெள்ளாம் விதைக்க போறவன், சகல வீரையும் கொண்டு போய் ஆண் நின்ற தலை தெரிஞ்சால் சுட்டு கொள்றது, தாக்குறது, பெண்களை கண்டா கற்பழிப்பு, கொலை. அப்ப இதுவளுக்கு ஏதாவது முடிவுகள் வந்திருக்கா? இதுக்கு இன்னும் எந்த முடிவும் வந்ததாக தெரியல. ஏனென்றால் இப்பதான் செம்மணி புதகுளிர இதை தோண்டப்படுது. ஆனால் இதே மாதிரி வடகிழக்குல எத்தனையோ ஆயிரக்கணக்கான செம்மணி மாதிரி எத்தனையோ தமிழின படுகொலை செய்யப்பட்ட புதைகுழிகள் இருக்கின்றது. அதில் விசேடமாக அம்பாறை மாவட்டத்துல வீரமுனை, வீரச்சோலை மற்றும் திராக்கணி, உடும்புக்குள படுகொலை என்பது பெரிய படுகொலை. நூற்றுக்கணக்கானவர்கள் பாடசாலையிலும் கோவிலுக்குள்ளும் வைத்து ஸ்ரீலங்கா படையினரோடு முஸ்லிம் ஊர்கால் படையினர் சேர்ந்து படுகொலை செய்யப்பட்ட அதற்கான ஆதாரங்களும் அத்தாட்சிகளும் அந்த இடங்களிலே அந்த புதைகுழிகள் இருக்கின்றது. இப்பவும் நிச்சயமாக செம்மணியை போல் அந்த இடங்களையும் சர்வதேச நியமங்களின் அடிப்படையிலே அதனை தோண்டி பரீட்சிக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்வை தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் கடந்த காலங்களிலே உலக பொறிமுறையின் மூலம், உலக விசாரணையின் மூலம் எந்த விதமான முன்னேற்றகரமான செயற்பாடுகளும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உலக விசாரணையும் உலக பொறிமுறையும் எப்பொழுதும் அந்த நாட்டிலே இருக்கின்ற இராணுவத்தினரை பாதுகாப்பதற்காக அல்லது புலனாய்வு பிரிவை பாதுகாப்பதற்காக அல்லது அதனோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளை பாதுகாப்பதற்கான ஒரு பொறிமுறையாகவே உள்ள பொறிமுறை இருக்குமே ஒழிய அது தமிழ் மக்களுக்கான ஒரு நியாயமான, நீதியான, ஒரு வெளிப்படையான தன்மையை ஏற்படுத்தாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதுக்குரிய ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு. முல்லைத்தீவுல வந்து அமைச்சர் ஆனந்தி சசிதரன் எழிலெண்ணெய் பற்றி வழக்கு போட்டவா 600 பக்க பேப்பர், இன்றைக்கு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி 6-7 பேர் போட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுடுது. என்ன நடந்தது? அந்த தீர்ப்பை எதிர்த்து கொழும்புல அடுத்த தீர்ப்பு வந்து இன்றைக்கு மூடப்பட்டிருக்கு. அப்ப அங்க உள்ள உலக விசாரணை சரி வராது. நாங்களும் மற்றது என்ன முண்ட இங்க சொல்லுவோம், எம்பிபி அரசு வந்துதான் இதை வந்து யாழ்ப்பாணத்துல வந்து தோண்ட விட்டுருக்கு எலும்பு கூட என்று. அது அவைக்கு தேவை. ஏன்னா அவைக்கு அரசியல்
ஏனென்றால் அவையலன்றிய ஆக்களையும் அதே இராணுவம் அதே அரசு ரணில் விக்ரமசிங்காட அரசு வந்து கொண்டது. அப்ப அவை வந்து இங்க விடுறதுக்கறை அவையில தனிப்பட்ட அரசியல் அதாவது கிண்ட விடுவனம். ஆனா எங்களுக்கு நீதி கிடைக்காது. எலும்பு கூட அடுக்கப்படும். இதை வச்சுக்கொண்டு அடுத்த ஜேபி எலும்பு கூட அவை கிண்டி எடுக்கணும், அதையும் அடக்குவிடும். ஆனால் எங்களுக்கு நீதி கிடைக்காது. அதற்கு உறுதுணையான இராணுவத்தினரையோ அல்லது தளபதிகளையோ அரசியல்வாதிகளையோ இந்த அரசாங்கமும் நிச்சயமாக தண்டிக்க போவதில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. இல்ல அப்ப எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக தேவை சர்வதேச விசாரணை. வடக்கு கிழக்கிழந்த தமிழர் தாயகத்துக்கு சரியான நீதி அரசியல் தீர்வு இல்லாமல் இந்த அரசோட சேர்ந்து வாழ முடியாது என்பதை எங்கட கொள்கை அதுதான். ஏனென்றால் இந்த மனிதருமை 60வது மனிதருமை கூட்டத்தொடரில் கூட இந்த விடயங்களை நாங்கள் பேசுவதற்கு இருக்கின்றோம். அதில் விசேடமாக இறுதி யுத்தத்திலே அந்த மக்கள் சரணடைந்த மக்கள் அல்லது இராணுவத்தினராலே குறிப்பிட்ட ஒரு சோனை உருவாக்கி, அதாவது அந்த சோனுக்குள்ளே அனைவரையும் வர வைத்து அந்த மக்கள் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு இனப்படுகொலையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இறுதி யுத்தம் நடைபெற்ற நேரம் இருந்தாலும், ஆனால் யுத்தத்திலே வரவழைக்கப்பட்டு தமிழர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த மக்கள் அந்த குறிப்பிட்ட ஜோனுக்குள்ள வச்சு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு திட்டமிடப்பட்ட முறையிலே தமிழர்கள் வரவழைக்கப்பட்டது ஒரு தமிழின படுகொலைக்கான ஒரு ஆதாரமாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். அதாவது ஒரு மாட்டை கொண்டே பட்டி கட்டி வச்சிருக்கிற மாதிரி பட்டி கட்டி கொலை செய்யப்பட்டது. ஏனென்றால் இது ஒரு யுத்தத்திலே நடந்த சம்பவம் இல்லை. அதாவது ரெண்டு தரப்பினருக்கும் இடையிலே நடந்த யுத்தத்திலே உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இது வரவழைக்கப்பட்ட ஒரு திட்டமிடப்பட்ட முறையிலே தமிழன் என்ற காரணத்துக்காக சிறுபிள்ளைகள், குழந்தைகள், பெரியவர்கள் என்று நிராயுத பாணியா இருந்த ஒரு இன்னசென்ட் மக்களை அவங்களை கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இனப்படுகொலை அது ஒரு தனித்த ஒரு இனப்படுகொலையாத்தான் எதிர்பார்க்க வேண்டும். இனப்படுகொலை செய்தவன்கிட்ட கொண்டு போய் நீ என்ன விசாரிக்கன்னு கொடுத்தா நீதி கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. சரி, ஐரோப்பா நாடுகள் கூப்பிடுது வாங்க பார்க்க வேண்டாம், நாங்கள் சேர்ந்து வரலாமா? நிச்சயமா வர முடியாது. ஏன்னா இங்க வந்து நாங்கள் சர்வதேச விசாரணை வேண்டோம், அவை உள்ள விசாரணை பரிதிக்க நிக்கணும். அதே நேரம் வெங்கட பிரதிநிதிகளுடைய பேர்ன்ல பார்லிமெண்ட்ல போய் படம் காட்டுவனும், ரெண்டா நீதி கிடைக்குமா? இது என்னுடைய கேள்வி. தவறு. தொடர்ச்சியாக நாங்கள் எங்களை அறிந்தும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த குற்றங்களை பொறுத்து மன்னிப்பாய் என்ற மாதிரி செய்து கொண்டே இருக்கின்றோம். சரி, இன்னும் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. உங்களோட பெரியப்பாவும் சித்தப்பாவும் சந்திரநேரு பெரியப்பாட படுகொலைக்கு இன்று வரை நீதி கிடைச்சது? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கிடைச்சதா உங்களுக்கு? நிச்சயமா இல்லை, ஒன்றுமே நிச்சயமாக ஒன்றும் கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு கண் துடைப்புக்காக இப்பொழுது சிலரை பிள்ளையான் மற்றும் பாரதி போன்றவர்களை கைது செய்து விசாரிக்கப்பட்டாலும், ஏனென்றால் இவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற தலைகள், இவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற அரசியல்வாதிகள், இவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற இராணுவத்தினர் நிச்சயமாக கைது செய்யப்பட வேண்டி வரும் என்கின்ற காரணத்தினால் இது ஒரு கண் துடைப்புக்காக செய்யப்படுகின்ற விடயமாகவும் இருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் ஏதாவது வழக்கு போட்டீங்களா? இப்ப ஏதாவது வழக்கு போட்டீங்களா? இது சார்ந்து விசாரிக்க கொண்டு ஏதாவது வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இல்ல, இது ஏற்கனவே இது சம்பந்தமான கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது. ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டாலும் யாரிடம் கொடுக்கப்பட்டது என்றால் இந்த படுகொலை செய்யப்பட்ட இந்த நாட்டின் அரசாங்கத்திடம்தான் அதற்கான வேண்டுகோளை விடுத்திருக்கின்றோம். ஆனால் சர்வதேசத்திலேயும் ஐநா மன்றங்களிலும் இது பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் உள்நாட்டு பொறிமுறை என்கின்ற விடயம் இதிலே கரசனை காட்டப்படாது. சந்திரநேரு ஐயாவில இருந்து ஜோசப் பரராஜசிங்கம், ரவிராஜ் வரிசையில போய் அதாவது தமிழ் மக்களுக்காக குமார் பொன்னம்பலம், அதாவது தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்த எம்பிமார் அவ்வளவு பேரும் கொல்லப்பட்டவர். தமிழ் மக்களுக்காக உண்மையாக எழுதிய ஊடகவியலாளர்கள் அவ்வளவு பேரும் கொல்லப்பட்டவர். விலை போகிறவர்களை விட்டு கொண்டு விலை போகாத தலைவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கும் அதுக்காண்டி விலை போற தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்.
எல்லோரும் வெளியில வந்து சுத்தமான மனதோட உங்களை மாதிரி ஒட்டு மொத்தமா குரல் கொடுக்கணும். இது அங்க நடந்தது இனப்படுகொலை, சர்வதேச விசாரணை தவிர எதுவுமே இல்லை, இவர்களோட எங்கேயுமே சேர்ந்து நிற்க முடியாதுன்றதை துணிஞ்சு சொல்ற தலைவர்களை தான் நாங்கள் தேடுறோம். நிச்சயமா. சரி, இறுதியாக ஏதாவது எங்கட மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீர்களா? மக்களுக்கு சொல்லுங்க. விசேடமாக எங்கட மக்கள் என்னை பொறுத்தளவில் ஏனென்றால் எங்கட நோக்கம், எங்கட எண்ணங்கள், சிந்தனைகள் என்பன எங்களுக்கான ஒரு சுய ஆட்சியை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். எங்களை நாங்களே ஆளுகின்ற ஒரு ஆட்சி முறை இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழரசு கட்சியின் ஒரு அடிப்படை கொள்கையாக இருக்கின்றது. ஏனென்றால் தமிழரசு கட்சியின் தந்தை செல்வா அவர்கள் கூட பெடரல் சிஸ்டத்தை தான் அவர்கள் வட்டுக்கோட்டை தீர்மானம் பெடரல் சிஸ்டத்தின் அடிப்படையிலே தான் சமஷ்டி என்கின்ற அடிப்படையிலே தான் எங்களோட கட்சியில கொள்கையும் இருக்கின்றது. அந்த கொள்கையை அடைவதற்கான சகலவிதமான ஏற்பாடுகளையும் வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழர்கள் மட்டுமல்லாமல் புலன்பெயர்ந்திருக்கின்ற அனைத்து தமிழர்களும் அதற்காக ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது சர்வதேசமும் உள்நாட்டிலே இருக்கின்ற அரசாங்கம், இராணுவத்தினர் மட்டுமல்லாமல் சர்வதேசத்திலே இருக்கின்ற சில நாடுகளும் கூட, சில வல்லரசுகளும் கூட என்றால் தமிழர்களுக்குள்ளே பிரித்தாளுகின்ற தந்திரோபாயத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் தமிழர்கள் தங்களது தேவைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற விடயத்தை, எங்களது நோக்கத்தை அடைய விடாமல் தடுக்கின்ற செயற்பாடுகளைத்தான் சர்வதேசத்தில் இருக்கின்ற நாடுகளும் இலங்கை அரசாங்கமும் அல்லது வேறு அமைப்புகளும் செயற்படுகின்றன. அதனை முறியடிக்க வேண்டும் என்றால் நாங்கள் தமிழர்கள் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து, அதாவது தமிழர்கள் உள்நாட்டு எங்களது வடகிழக்கில் இருக்கின்ற தாயத்திலே தமிழர்களோடு புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்களும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் ஒருமித்த குரலிலே எங்களது தேவைகளை நாங்கள் வெளி உலகத்துக்கு, சர்வதேசத்துக்கு சொல்லுகின்ற பொழுது, செயற்பாடுகளை சொல்லுகின்ற பொழுதுதான் எங்களது நோக்கத்தை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்பதுதான் என்னுடைய அவாவா இருக்கின்றது. சரி, அதாவது உங்கள் ஊடாக இன்றைக்கு இந்த எலெக்ஷன்ல வந்து எந்த ஒரு கட்சியும் அங்க வரையில்லை. கிழக்குல தமிழரசு கட்சி மட்டும்தான், அதாவது மட்டக்களப்பு அம்பாறைக்குள்ள அந்த உங்களை, அதாவது சிங்கள கட்சிகள் இதையும் விடாமல் ஒரு தமிழ் கட்சி தான் ரவுண்டு வாக்களிச்ச மக்களுக்கு நன்றி. என்ன வடக்குல எல்லாம் கூட்ட விட்டாச்சு, எங்கடியாக்கள் எல்லாம் கூட்ட விட்டுட்டு, எங்கடியாக்கள் சொல்லக்கூடாது, எங்கட மக்கள் கூட்ட விட்டு அது ஒரு பாரதூரமான ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கின்றது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். உங்கள் ஊடாக கிழக்குல வாழும் மக்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். இன்றைக்கு வடக்குல வாக்கு திரும்பினதால இன்றைக்கு ஐநாவிலேயும் சொல்லப்பட்டிருக்கு எம்பிபியை தமிழ் மக்கள் ஆதரிக்கணும் என்று. அந்த செத்த விட்டு அனுபவிக்கிறதுல நானும் ஒருவன். வேதனைப்படுறோம். இனி வரும் தேர்தலையாவதுங்கிற மக்கள் அதுல கவனமா இருக்க வேண்டும். அடுத்தது தமிழரசு கட்சியின் தந்தை செல்வா அவர்கள் தமிழீழம்தான் தன்னுடைய முடிவுன்னு சொல்லி நீங்க அதை பேச பயப்படுவீங்க. அதாவது 13 6ஆம் திருத்த சட்டம் இருக்குதான் நீங்கள் ஓப்பனாக சொல்ல மாட்டீங்க, தெரியும் எனக்கு. ஆனால் நாங்கள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகன் தமிழீழம் என்பதற்காக தந்தை செல்வாட கோரிக்கையை வச்சுத்தான் தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுதத்தை தூக்குன ஏனைய இயக்கங்களும் ஆயுதம் தூக்கி போராடினது. ஆனால் தமிழீழம் என்ற கோரிக்கை அழிந்து விடவும் இல்லை, மௌனிக்கவும் இல்லை, அது தொடர்ந்து பயணிச்சு கொண்டுதான் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, சரி, உங்களுக்கும் அதாவது தந்தை செல்வாவோட கோரிக்கையோட தொடர்ந்து தமிழரசு கட்சி பயணிக்க வேண்டும், பயணிப்பீங்களா? நிச்சயமா. எங்களது கட்சியில தலைவர் என்ன சொல்லியிருக்கார், தமிழரசு கட்சியில தலைவர் தந்தை செல்வா அவர்களின் எண்ணத்தையும் சிந்தனையும் சுமந்துதான் எங்களது கொள்கை நோக்கங்கள் அனைத்தும், எங்களோட நடவடிக்கை அனைத்தும் நிச்சயமாக எதிர்காலத்திலே அது நடக்கும் என்பதனை உறுதியாக சொல்ல வேண்டும். நல்லது நேர்களே, இன்றைக்கு ஒரு கிழக்கு பகுதியிலிருந்து வந்து ஒரு அரசியல் தலைவரோட உரையாடி இருக்கிறோம். தந்தை செல்வாவோன்ற நோக்கத்தோடு, அந்த சிந்தனையோட தமிழீழம் என்ற இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கின்றோம். எல்லோருமே என்று ஒரு நாள் தமிழீழத்துல தமிழ தேசிய கொடிகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.